அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற ஆர்டிஸ்ட்டுகள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தாண்டி வந்து ரெண்டே விஷயம் தான் அங்கே பிரதானமாக இருக்கும். ஒன்று தலைவரை பார்க்கணும், இன்னொன்று அவர் என்ன கதை சொல்ல போகிறாரு. ஒன்று சொல்கிறேன், ஒரு மாதிரி அவருடைய கடைசி படம், அந்த கடைசி படத்தினுடைய கடைசி இசை வெளியீட்டு விழா, அதில் அவர் சொல்ல போகிற கடைசி சினிமாவில் அவர் சொல்ல போகிற கடைசி குட்டி கதை, அவர் பேசக்கூடிய கடைசி சினிமா மேடை பேச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுதே வந்து முதல்வர் அவர்கள் வெளிநாடுலாம் போனாலும் அங்கேயும் இதே மாதிரி வரவேற்புகள் இருக்கு. அதனால கேட்குறேன், முதல்வர் என்ன வரவேற்பு கொடுத்துட்டாங்க? நீங்கள் தமிழர்களுக்கான இவ்வளோ காசு கொடுக்குற வரவேற்பு இல்லைங்க, அன்பால வரணும் வரவேற்புங்கிறது. மரியாதைங்கிறது காசு கொடுத்து வாங்கக்கூடாது. மலேசியாவில் விஜய் போய் இறங்கினோடனே அவர்களை வரவேற்ற ஒரு அந்த குழுவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக முன்னிலையில் இருந்த ஒருத்தர் பார்த்தா டத்தோ மாலிக் இருக்கிறார். ஆக்சுவலாக அவர் இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் வழக்கு தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் பேசப்படும் போது அவரும் சேர்த்து வைத்து பேசப்பட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தர் விஜயை வரவேற்கிறார். இல்லை, வரவேற்பதே வந்து மிகப்பெரிய குற்றம்னா அப்போ அந்த கஞ்சா வியாபாரியை கட்சிக்குள்ளேயே வச்சிருந்த முக ஸ்டாலின் மேலே எவ்வளோ பெரிய குற்றத்தை சாட்டலாம்? எந்த வகையிலையுமே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷனை வந்து மலேசியன் கவர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த வகையிலும் பேச முடியாதுன்ற போது என்ன தான் பேசுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த ஜனநாயகன் படமே அரசியல் பேசும். இந்த ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் ஒரு ஜனநாயக ரீதியிலான ஆட்சியை அமைப்பதற்கும் ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த பண்ணையார் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை ஒழிப்பதற்குமான ஒரு மிகப்பெரிய கருவியார். இப்போது எப்படினாலும் 2026 அப்புறம் அவர் திரும்பவும் படம் நடிக்க வந்துடுவார். இது எல்லாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 2026 பிறகு திரும்பவும் அவர் படத்துக்கு வரதுக்கு பிளான் பண்ணுறாரு. திரையரங்குகள் கிடைக்கிறதுல எல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது. இது போன்ற பல பிரச்சனை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் இது போன்ற பிரச்சனைகளை பார்க்காத படமே கிடையாது. பிரச்சனை இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் எங்களுக்கு ஆச்சரியம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில இணை செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். அவரிடம் தற்போது தாவேகா சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். விஜய் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டே விஜய் ரசிகர்களுக்காக இருக்கட்டும், தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருக்குமே சொல்ல போகணும்னா, ஏன்னா ஜனநாயகன் படம் விஜய் அவர்களினுடைய கடைசி படம். அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி மலேசியாவில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட தொடங்கிடுச்சு. ஸோ இந்த ஜனநாயகன் சார்ந்து சில விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது. அந்த படம் ரீதியிலாக இருக்கட்டும், அது அரசியல் வட்டாரத்தில் என்னென்ன மாதிரி பேசு பொருளாக இருக்கட்டும், இதில் குறிப்பாக இன்றைக்கி நடக்கிற ஃபங்க்ஷனில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற விஷயத்திலையா இருக்கட்டும். ஸோ முதலாவதாக நீங்கள் ஜனநாயகன் பற்றி என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க? அதாவது தலைவருடைய படங்களை வந்து நீண்ட ஆண்டுகளாக அவருடைய படம் பார்த்து ஒரு ரசிகனாக வந்து அவரை வந்து பின்தொடர ஆரம்பித்து, அப்புறம் ஒரு தனி மனிதராக அவருடைய நல்ல மனதை வந்து பிடிச்சி அவர் கூட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு ஏறத்தாழ பைரவா படம் வெளியானப்போ வந்து நான் வந்து மக்கள் இயக்கத்தில் வந்து ஒரு வார்டு அளவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரணி நிர்வாகியாக அந்த இடத்துல வந்து பொறுப்போட நான் செயல்பட ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னா, திரைப்படங்கள் வந்து பார்க்கறது அப்படிங்கிறத திரையை தாண்டி அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதலை வந்து கொடுத்துறதுக்கு ஒரு தலைவர். கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியா முழுக்க வந்து விரல் வெட்டி எண்ணக்கூடிய மிகப்பெரிய செல்வாக்கு வாய்ந்த நடிகர்களில் வந்து தலைவர் அவர்கள் ஒருவராக இருக்கிறாரு. குறிப்பாக சவுத் இந்தியாவில் நம்பர் 1 இடத்திற்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறாரு. அப்போ அவருடைய கடைசி படம் அப்படின்றது ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இருக்குது நமக்கு. இன்றைக்கு நம்ம நீங்கள் சொன்னது போல் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே மலேசியாவில் வந்து ஜனநாயகனுடைய இசை வெளியீட்டு விழா நடக்குது. கடைசி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடக்குது. உண்மையிலேயே அதில் கலந்து கொள்ள முடியல அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஸோ விஜய்
அவர்கள் குட்டி ஸ்டோரி சொல்கிற ஒரு கடைசி ஸ்டேஜாகவும் இருக்கும், அதாவது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வகையில். அதுதான் ஒரு ரொம்ப நெகிழ்வான ஒரு மேடை. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து இசை வெளியீட்டு விழாவில் வந்து அந்த பாடல்களை கேட்குறத விட அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற ஆர்டிஸ்ட்டுகள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தாண்டி வந்து ரெண்டே விஷயம்தான் அங்கே பிரதானமாக இருக்கும். ஒன்று தலைவரை பார்க்கணும், இன்னொன்று அவர் என்ன கதை சொல்ல போகிறாரு, அதன் மூலமாக என்ன கருத்தை வந்து வெளிப்படுத்த போகிறாரு, அந்த குட்டி கதையின் மூலமாக என்ன அறிவுரை சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத கேட்குறதுக்காகவே வந்து எல்லா படங்களுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கும் நாங்கள் கலந்துப்போம். அப்போ அதற்காகவே காத்திருப்போம். அந்த ஒரு நாளுக்காக வந்து மிகப்பெரிய அளவில் காத்திருப்போம். உள்ளபடியே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எனக்கே வந்து ஒரு 50 நாள் குழந்தை, இன்றைக்கி நான் குழந்தை பிறந்து ஒரு 50 நாள் தான் ஆகுது. அந்த குழந்தையை விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழலில் நான் போக முடியாமல் இருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு இடத்துல வந்து இங்கேருந்து நம்ம அதை யோசிக்கும் பொழுதே வந்து ஒரு மாதிரி அவருடைய கடைசி படம், அந்த கடைசி படத்தினுடைய கடைசி இசை வெளியீட்டு விழா, அதில் அவர் சொல்ல போகிற கடைசி சினிமாவில் அவர் சொல்ல போகிற கடைசி குட்டி கதை, அவர் பேசக்கூடிய கடைசி சினிமா மேடை பேச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுதே வந்து அவரை இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்த பாதை எல்லாமே ஒரு செகண்ட் வந்து கண்ணுக்குள்ளே வந்து போகுது. அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றத வந்து நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதில் கடந்த சில அந்த படங்களாக நடந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன குட்டி ஸ்டோரிஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கும். அப்போ ஆளுகிற இல்லை ஆண்ட கவர்மெண்ட்ஸ் பற்றின மெசேஜஸை சொல்கிறதாக இருக்கும், மறைமுகமாக அதெல்லாம் இருக்கும், இலைமறை காயாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நடக்க போகிற ஃபங்க்ஷனில் எந்த வகையிலையுமே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷனை வந்து மலேசியன் கவர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த வகையிலும் பேச முடியாதுன்ற போது என்ன தான் பேசுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொன்னது போல் இதற்கு முன்னாடி இருந்த படங்களில் எல்லாமே வந்து தலைவர் வந்து அந்த இசை வெளியீட்டு விழாவில் ஒரு அரசியல் சார்ந்த அல்லது ஒரு சமூக உணர்வு சார்ந்த அல்லது ஒரு வழிகாட்டக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு கதைகளுடைய அந்த அம்சங்கள் இருக்கும். இப்போது நீங்கள் சொன்னது போல் நானும் அந்த செய்திகள்லாம் பார்த்தேன். மலேசியன் கவர்மெண்ட்ஸ் வந்து சில விதிமுறைகள்லாம் விதித்திருக்கிறதா செய்திகள் பார்த்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மற்ற படங்களில் தலைவர் அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து குட்டி கதையாக பேசினார், சில அரசியல் கருத்துக்கள்லாம் பேசினார். இந்த ஜனநாயகன் படமே அரசியல் பேசும். இந்த படமே ஒரு அரசியல் தான். இந்த ஜனநாயகன்ற பேரே ஒரு அரசியல் தான். ஏன்னா இன்றைக்கு எந்த இடத்துல வந்து ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குதோ, மன்னராட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குதோ, மக்களாட்சிக்கு எதிராக ஒரு குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதோ, மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்குதோ, அதற்கு எதிராக தான் ஜனநாயக ஆட்சி. அப்போ அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து மக்களுடையது. அந்த பெயர்லேயே ஒரு அரசியல் இருக்கு. நீங்க 1000 என்னதான் நீங்க கண்ட்ரோல்ஸ் வச்சாலுமே, நீங்க நிபந்தனைகளை விதித்தாலுமே அந்த பெயரே ஒரு அரசியல் இல்லையா? அந்த ஜனநாயகன்ற பெயரே ஒரு அரசியலை தானே சொல்லுது. அப்போ இன்றைக்கு தலைவர் பேசக்கூடிய விஷயம் பெரும்பாலும் நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அவருடைய திரைப்பயணம், அவருடைய திரைப்பயணத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், அதே போல ரசிகர்களாக இருந்து இந்த தொண்டர்களாக தோழர்களாக மாறி இருக்கக்கூடியவர்கள், அந்த பயணம் எப்படி அமைஞ்சது, அந்த பயணத்தினுடைய அடுத்த பரிணாமமாக இன்றைக்கு அந்த சினிமாவை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இதை சார்ந்த ஏதேனும் ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக அந்த கதைகள் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதில் அவங்க சொன்ன அந்த நிபந்தனைகள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கொடி சார்ந்து எதுவும் கொண்டு வரக்கூடாது, இந்தந்த பொருட்களை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான லிஸ்ட்டை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பாருங்கள், இத்தனை கண்டிஷன்ஸை போட்டு ஒரு ஃபங்க்ஷனை நடத்தக்கூடிய, அதுவும் வேற ஒரு நாட்டில் ஃபங்க்ஷனை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு பெயரை தான் வாங்கியிருக்கிறாரு விஜய். ஏன்னா இந்த கரூர் சம்பவம்லாம் அந்த இடத்துல மேற்கோள் காட்டி விமர்சிக்கப்படுகிறது. ஸோ இது ஒரு வகையில் ஒரு ஒரு கெட்ட பேர் தானே, இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களேன்ற மாதிரியான ஒரு பார்வை, அதுவும் வேறு ஒரு நாட்டில். முதல்ல இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய இந்த திமுகவினருக்கும், திமுகவில் இருக்கக்கூடிய இணையதள ஊப்பிகளுக்கும், குறிப்பாக உதயநிதி ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, உங்கள் கட்சியில் நடக்குதுன்னு தெரியாது, இந்த ஆட்சியில் நடக்குதுன்னு தெரியாது. அப்போ மலேசியன் கவர்மெண்ட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பேசலாமா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் என்ன மாதிரியான விதிமுறைகள் வச்சிருக்குது? இது போன்ற ஒரு விழா, குறிப்பாக ஒரு நடிகர் இன்றைக்கு அரசியல் தலைவராக இருக்கிறாரு, ஒரு ரசிகர்களாக இருந்தார்கள், இன்று அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்காங்க. அப்போ அவர்கள் கலந்து கொள்ள ஒரு நிகழ்வுக்கு அங்கே என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கு அது செய்திகளாக வரும்போது தான் நம்மளே அதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இதை வைத்து வந்து இதனால தான் இங்கே நடந்தக்கூடிய விஷயங்கள்னால தான் அங்கே அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பரப்புறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். அவருடைய கடைசி படம், அவர் ஒரு இசை வெளியீட்டு விழா நடத்துறாரு. உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசு அவரை கொண்டாடி இருக்கணும். அவர் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்கிற்கு தமிழ்நாடு அரசு அவரை கொண்டாடி இருக்கணும். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்த திரையரங்குகளும் மூடப்பட்டிருக்கும் போது, அனைத்து திரைப்படங்களும் வந்து இணையதளங்களில் வந்து வெளியாகி கொண்டிருக்கும் பொழுது, திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய மனவழியில் இருக்கும்பொழுது, என்னுடைய படத்தை வந்து நான் OTTயில் கொடுக்க மாட்டேன், திரையரங்கில் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன், திரையரங்க உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவாங்க, அந்த திரையரங்கத்தை நம்பி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க, அங்கே சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க, அந்த திரையரங்கத்தை நம்பி வெளியில் கடை போட்டவங்க பாதிக்கப்படுவாங்க, என்னுடைய ரசிகர்களுமே வந்து திரையரங்கில் போய் அதை கொண்டாடணும் தான் விருப்பப்படுறாங்க. அப்போ இத்தனையும் இருக்குது, இத்தனை பேரோட வாழ்வாதாரம் இருக்கிறது.
இருக்கிறது, இத்தனை பேருடைய மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ நான் வந்து ஓடிடிக்கு போக மாட்டேன், திரையரங்கத்தை தான் என் படத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி மாஸ்டர் படத்தை வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் திரையரங்கில் வந்து கொண்டு வந்து அந்த திரையரங்கத்திற்கு வந்து திரும்ப ஒரு வாழ்வை கொடுத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அவர் அன்றைக்கே அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு. அப்போ திரையுலகிற்கு அவர் ஆற்றிய பங்கிற்கு உண்மையிலேயே அரசாங்கம் கொண்டாடி இருக்கணும். ஆனால் மாறா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, தன்னை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி துவங்கிட்டாரு. தனக்கு வந்து ஒரு சரிசமமான இடத்துல இன்றைக்கு 2026 தேர்தலில் நம்மை வென்றுவிடக்கூடிய சக்தியாக அவர் மாறிட்டாரு. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் குடும்ப ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, பொதுவாக எந்த அரசியல் கட்சினாலும் அதை தானே பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்து இன்கேஸ் அவங்கள எதிர்த்திருந்தாலும் அவங்க இது போன்ற பதிலடிகள் கொடுக்க தானே செய்வாங்க. இப்போ தலைவா படத்திலே கூட என்னாச்சு. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் அகைன்ஸ்டான ஒரு அதுதான் நம்ம சொல்கிறோம் விஷயம் இருக்கும்போது அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது, ஒரு நாகரிகமத்தை எப்படி பயன்படுத்தணும். அன்றைக்கெல்லாம் காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் வந்து பல்வேறு இடங்களில் ஒரே இடத்துல விழாக்களில் கலந்துப்பாங்க. நம்ம செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட வந்து கலைஞர் அவர்களை பற்றி ஒருத்தர் வந்து தவறாக பேசும்போது கண்டித்ததாக நம்ம செய்திகள்லாம் நம்ம நிறைய அந்த கதைகள்லாம் சொல்லப்படும். அப்போ அந்த அளவுக்கு அந்த நாகரிகத்தை வந்து அவங்க கடைபிடிச்சாங்க. அப்போ சினிமா வேற அரசியல் வேறன்ற அந்த புரிதல் வந்து அன்றைக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் அந்த புரிதல் கிடையாது. சினிமா வேற அரசியல் வேற. 1000 இருந்தாலும் அவர் சினிமாவிற்கு எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்கிறாரு, சினிமாவின் மூலமாக இங்கே எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, அவருடைய படங்களில் எத்தனை பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் இந்த திரைத்துறைக்கு ஆற்றிய பங்கை வந்து கொண்டாடுவதற்கு கூட அந்த நாகரிகம் இல்லாத ஒரு தலைவர்களை நம்ம இங்கே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது பழைய எம்ஜிஆர் காலகட்டத்தில் அப்படி கிடையாது, ஐயா கலைஞர் அவர் காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஆனால் அவர்கள் வழி வந்தவர்கள் இன்றைக்கு அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது, இல்லை. அப்போ இன்றைக்கு அவர் வந்து இந்தியா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாபெரும் நட்சத்திரம். இந்தியா முழுக்க மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை வந்து நீங்கள் தான் முதல்ல கொண்டாடிருக்கணும். இந்த தமிழ் இனத்தினுடைய மிகப்பெரிய பெருமையை, ஒரு திரையுலகத்தின் பெருமையை வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து உலகிற்கே சொன்னவர் அவர். இன்றைக்கு மலேசியாவில் நீங்கள் அந்த விழா நடக்கிறது முன்னாடி தலைவர் என்ற சென்ற போது நீங்கள் பார்க்கணும், எவ்வளவு வரவேற்பு பாருங்கள். ஏர்போர்ட்டில் அவ்வளோ வரவேற்பு இருக்குது, மலேசியா மக்கள் அவ்வளோ வரவேற்கிறாங்க. அவர் செல்லும் இடமெல்லாம் வந்து அவரை வந்து கட்டி தழுவி அவரை அணைத்து என்னுடைய பையன், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வரவேற்பு கொடுக்குறாங்க, அந்த அன்பை கொடுக்குறாங்க. அப்போ இன்று மலேசிய மக்கள் அவ்வளோ அன்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட அந்த ஸ்டேடியம்லேருந்து அந்த அரங்கத்திலேருந்து அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கணும். அது வந்து உண்மையிலேயே வந்து மலேசியாவா இல்லை தமிழ்நாடான்னு தெரியல, அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த கூட்டம் அங்கே இருக்கிறது. அவரை சந்திப்பதற்காக அவ்வளோ பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நேச்சுரலாக இல்லை ஃபோட்டோ ஷூட்காக பண்ணப்பட்டது இல்லை. நீங்கள் வேணால் மலேசியா டிக்கெட், நான் மலேசியா நீங்கள் அப்படி இப்படி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் மலேசியா டிக்கெட் போய் பார்த்துடலாமே. வீடியோவே வெளியே வந்திருக்கு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீடியோ இன்னைக்கு இணையதளத்தில் போய்கிட்டு இருக்குது. எல்லா இடங்களையும் நீங்கள் ட்விட்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், வீடியோக்கள், அந்த மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, அவரை எப்படி வரவேற்கிறாங்க. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு கொடுக்கப்படுற வரவேற்பை, முதல்வர் அவர்கள் வெளிநாடுலாம் போனாலும் அங்கேயும் இதே மாதிரி வரவேற்புகள் இருக்கு. எப்படினால கேட்குறேன், முதல்வர் என்ன வரவேற்பு கொடுத்துட்டாங்க? தமிழர்களை காண இவ்வளவு இவங்களே வரவேற்கிறது, அந்த வரவேற்பு சேர்ந்து போட்டோ வரவேற்பு எனக்கு தெரியும். அதாவது வந்து இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பெயர் வச்சு நடனம் ஆட வைக்கிறது, இந்த மாதிரியான வரவேற்பு சொல்றீங்களா? காசு கொடுத்து கொடுக்குற வரவேற்பு இல்லைங்க, அன்பால வரணும் வரவேற்புங்கிறது. மரியாதைங்கிறது காசு கொடுத்து வாங்கக்கூடாது, அன்புன்றது காசை கொடுத்து வாங்கக்கூடாது, வரவேற்புன்றது காசை கொடுத்து வாங்கக்கூடாது, கூட்டம்ன்றது காசு கொடுத்து சேரக்கூடாது. இது எல்லாம் ஒரு மனிதருக்காக அன்பின் பாலில் அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையில் நடக்கணும். ஆப்பிரிக்காவில் நடனம் ஆடக்கூடிய கலைஞர்கள் காசு கொடுத்து மு க ஸ்டாலினோட பெயரை காட்டுற கும்பல் நாங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட விளம்பரம் எங்களுக்கு தேவை கிடையாது, அந்த பிராண்டிங் எங்களுக்கு தேவை கிடையாது. உதயநிதி போகிற இடத்துக்கெல்லாம் வந்து ரோட் ஷோன்ற பேரில் காசு கொடுத்து மதுபான பாட்டில் கொடுத்து கூட்டத்தை கொடுத்து நிற்க வச்சு அவர் இந்த பக்கம் போனோடனே அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம போகக்கூடிய கூட்டத்தை எங்களுக்கு கிடையாது. அது இவர் மேலே இருக்கக்கூடிய. இல்லை, நீங்கள் அதை மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல. இப்போ துபாய் போகும்போதா இருக்கட்டும், ஜப்பான், லண்டன், இந்த மாதிரி வெளிநாடுகள் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற தமிழர்கள் வரவேற்றாங்கல்ல, அவங்க முதல்வருக்குன்னு ஒரு நிகழ்வுலாம் நடத்துகிறாங்கல்ல. எப்படி நீங்கள் தன்னழிச்சு உங்களால் தமிழ்நாட்டிலே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்ட முடியலையே, நீங்கள் வந்து எப்படி வந்து அயலகத்தில் வெளிநாடுகளில் போய்ட்டு நீங்கள் அந்த கூட்டம் உங்களை வந்துச்சுன்னு சொல்லுவீங்க? தமிழ்நாட்டிலே தான் உங்களுடைய நிலைமை பள்ளிக்குதுல இல்லையா? தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் 75 ஆண்டு கால பவள விழா கட்சின்னு சொல்லக்கூடிய இடத்துலையே உங்களை நம்பி ஒரு கூட்டம் தன்னடிச்சா வரமாட்டேங்குது. குப்பை வண்டியில் காசு கொடுத்து ஆளை கொண்டு போய் கூட்டு வரீங்க. உங்களை நடத்தக்கூடிய ஈரோடு அந்த மாநாடு நடந்துச்சு, செந்தில்பாலை நடத்துகிற மாநாடு என்ன நடந்தது? குப்பை வண்டியில் கூட்டு வந்தாங்களா இல்லையா? வீடியோக்கள் அத்தனை வெளியில் வந்துச்சு. உங்களை போல வந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாமே போயிட்டு கேள்வி கேட்டு வீடியோக்கள் போட்டு நாங்கள் காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்களே. எதுக்கு வந்தோம்லாம் தெரியாது, காசு கொடுத்தாங்க வரோன்னு சொன்னாங்களே. உங்களுடைய தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் உங்கள் நிலைமை இப்படி தான் இருக்குது. அப்போ வெளிநாட்டில் உங்கள் நிலைமை வந்து எப்படி வந்து உங்களுக்கு தண்ணி வந்துருவாங்க? பாலாக இருந்தால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? மலேசியாவில் விஜய் போய் இறங்கினோடனே அவர்களை வரவேற்ற ஒரு அந்த குழுவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக முன்னிலையில் இருந்த ஒருத்தர் பார்த்தா டத்தோ மாலிக் இருக்கிறார். ஆக்சுவலாக அவர் இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் வழக்கு தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் பேசப்படும் போது அவரும் சேர்த்து வைத்து பேசப்பட்டார். அந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் விஜயை வரவேற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இங்கே ஒரு
வேறு மாதிரிலாம் யோசிக்க வைக்குதே. இல்லை, வரவேற்பதே வந்து மிகப்பெரிய குற்றம்னா அப்போ அந்த கஞ்சா வியாபாரியை கட்சிக்குள்ளேயே வச்சிருந்த முக ஸ்டாலின் மேலே எவ்வளோ பெரிய குற்றத்தை சாட்டலாம்? தமிழ்நாட்டில் ஆளை விட்டுடலாமா? சிஎம்மாக இருக்கு, நம்ம எப்படி விட்டு வச்சிருக்கிறோம்? அவருடைய மகன் அடுத்த சிஎம் ஆகிடுவார்னு சொல்லி நீங்கள் மாறு தட்டிக்கிறாங்களே, அடுத்து அவர் தான் வந்து அரசியல் வாரிசுன்னு சொல்கிறாங்க, அவர் எப்படி நம்ம விட்டு வச்சிருக்கிறோம்? அவருடைய குடும்பம் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாஃபியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, எப்படி நம்ம அதை அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? வரவேற்க யாரோ வந்தாங்க அப்படின்னா வரவேற்கிறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அப்போ நாகரிகம் கருதி நம்ம வந்து 10-11 இல்லை சார், அவர் முன்னிலையில் இருந்தார். அவர் ஃப்ளைட் விட்டு இறங்கும்போது அவர் முன்னிலையில் போய் வரவேற்கிறாரு, கூடவே வராரு, கூடவே பக்கத்திலே இருக்கிறார். யாராக வேணா இருக்கட்டும் சார், யாராக வேணா இருக்கட்டும் சார், ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, நாகரிகம் கருதி பேசுகிறோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சே தவிர்த்து அதுக்கும் வந்து இதுக்கும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம உண்மையிலேயே முடிச்சு போட வேண்டியது கட்சிக்குள்ளேயே கஞ்சா வியாபாரியை வச்சிருந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க? தெரிஞ்சுதான் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்சி இனிமேல் வரவே கூடாது, அதுக்கு தகுதியற்ற ஆள்னு அர்த்தம். நம்ம இதை தான் பார்க்கணுமே தவிர்த்து இதெல்லாம் நம்ம முடிச்சு போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இடி ரைடு வரலையா? உதயநிதி ஸ்டாலினை சுற்றி வளைக்கலையா? அவர் சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர்கள் டேரக்டர்களை சுற்றி வளைக்கலையா? அப்படிலாம் எனக்கு இங்கே அவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். இது வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா, அவங்கள நீங்கள் தவறு சொல்கிறீங்க, நடந்த தவறுகளை மேற்கோள் காட்டுறீங்க, சுட்டி காட்டுறீங்க, கரெக்டு தான். பட் அப்படிப்பட்ட ஒரு தவறில் முக்கியமான விஷயமா இருக்கிற அந்த போதைப்பொருள் விவகாரத்தில் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி பேசப்பட்ட ஒருத்தர் இன்று விஜயோடும் இருக்கிறாரு அப்படின்ற போது மக்கள் பார்வையில் விஜய் மீது ஒரு சந்தேகம் ஏற்படாதான்? தலைவரோட இருக்கிறாரா, தலைவரோட கட்சியில் இருக்கிறாரா, இல்லை பொறுப்பில் இருக்கிறாரா, இல்லை உறுப்பினராக இருக்கிறாரா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறாரா? அவர் திமுகவிலையும் பொறுப்பில் இல்லைல்ல. யாரு? டத்தோ மாலிக் சொல்கிறேன். நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு வச்சுட்டு தானே இருந்தீங்க கட்சிக்குள்ள? ஆமாம், ஜாஃபர் சாதிக் கட்சியோட அயலக பிரிவு தலைவர் தானே அவர் தானே வந்து கிங் பின்னா இருக்கிறாரு. அப்போ எப்படி வச்சுருந்தீங்கன்னு நம்ம கேட்குறோம். நம்ம அதனால தான் கேட்குறோம். நாங்கள் வந்து உங்களை மாதிரி வந்து வந்தாங்க, பார்த்தாங்க, ஹை காமிச்சாங்க, கையை கொடுத்தாங்க, கூட நின்னாங்கிறதுக்காக கேள்வி கேட்கல. உங்கள் கட்சியிலே நிர்வாகியாக இருந்தால் தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இதில் என்ன இருக்குது? கட்சிக்குள்ளே நிர்வாகியாக தானே வச்சுருக்கிறீங்க. கஞ்சா வியாபாரி, பெண்களிடம் அத்துமீறுபவர்கள், அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமையில் சிக்கியவர்கள், அப்புறம் பெண்களை எல்லாம் வந்து விவிஐபிகளுக்கும் தாரை வார்த்தை அந்த தொழில் செய்யக்கூடிய வேலைகளை செய்தவர்கள், தெய்வ செயல்ன்ற பேரை வச்சுக்கிட்டு இவங்கள தான் நீங்கள் கட்சிக்குள்ளே வச்சுருந்தீங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகள் தானே நம்ம கேள்வி கேட்குறோம். யாரையோ நம்ம கேள்வி கேட்கலையே. நம்ம யாரையுமே யாரோ ஒருத்தர் வந்தாங்க, உங்களை பார்த்தாங்க, நம்ம கேள்வி கேட்டோமா? அப்படி கிடையாது. இது வந்து எதற்காக வந்தாங்க, என்ன வரவேற்பு கொடுத்தாங்க, சினிமா ரீதியிலான வரவேற்பாக இருக்கலாம், யார் வேணால் வந்து சந்திக்கலாம். ஏன்னா நாங்கள் இன்னும் கட்சிக்குள்ளே வச்சுருந்த மாதிரிலாம் இது இருக்குது. அப்படிலாம் கிடையாதுல்ல. ஓகே, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஜனநாயகன் கடைசி படம். ஸோ இதெல்லாம் இதை மையப்படுத்தி பேசும்போது கூட சிலர் சொல்வது என்னென்னா, அதாவது விஜய் மீது விமர்சனங்களை வாரி இறைப்போர் சொல்வது, இப்போது எப்படினாலும் 2026க்கு அப்புறம் அவர் திரும்பவும் படம் நடிக்க வந்துடுவார். ஏன்னா தற்போது 26 வரைக்கும் அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு அஜெண்டா இருக்குது, திமுகவுக்கு எதிராக செயல்படணும்னு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் சினிமா பக்கம் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வரேன் அப்படின்னு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்றாங்க. அப்போ இது அப்போ கடைசி படம்னு சொல்கிறதுக்கு பின்னாடி வேறு ஒரு அரசியல் கணக்குகள் தானே இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லை, பெரும்பாலான இடங்களை நான் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2026க்கு அப்புறம் திமுக ஒரு காலமும் ஆட்சி கட்டலுக்கு வரப்போகிறது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது எப்படி அவர் உயிரோடு இருக்கும் வரை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரலையோ, அதுபோல் எங்கள் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை இனிமேல் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வராது. இது எல்லாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 2026க்கு பிறகு திரும்பவும் அவர் படத்துக்கு வரதுக்கு பிளான் பண்ணுறாராம். அவர் ரசிகர்கள் கிடையாது, கூப்பிட்ற அளவுக்குலாம் அண்ணா நீங்கள் வாங்க படம் நடிங்க, நாங்கள் பார்க்கணும், உங்கள் படத்தை நாங்கள் பார்க்காம வந்து மனசெல்லாம் வருத்தப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் ரசிகர்கள் கிடையாதான். பட் ஆனால் 200 ரூபா கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்களாம். 2026க்கு அப்புறம் அண்ணா நீங்கள் படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு, உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு. அது 1 மணி நேரம் உண்ணாவிரதம் தானே இருந்துருவாங்க. அது பழக்கம் அவங்களுக்கு, ஜீன்லேயே இருக்குது 1 மணி நேரம் உண்ணாவிரதம்லாம். ஸோ இந்த மாதிரியான இதுக்கெலாம் அவங்க ஆட்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறதா எனக்கு கூட நிறைய தகவல்கள்லாம் வருது. நானும் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான பல செய்திகள் இருக்குது. உதயநிதி அவர்கள் திரும்ப படம் நடிக்க போகிறாராம். திரும்ப படம் நடிக்க போகிறாரு. அவரை வந்து அப்படியே ரசிகர்கள் பட்டாளம் இல்லைன்றனாலும் அப்படி ஒரு மாயத்தை உருவாக்கணும். எப்படி ரோட் ஷோவில் மக்களே வரலன்னா கூட வந்தா மாதிரி காட்டுறதுக்கு கூட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி 200 ரூபாய்க்கு நிறைய செட்டப்லாம் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆக்சுவலாக அவர் அடுத்த சிஎம் கேண்டிடேட் சார், டிஎம்கேல. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சார், கோபாலபுரத்தில் பிறந்தா சிஎம் கேண்டிடேட் தான் சார். இதில் என்ன சார் டவுட் இருக்குது? கோபாலபுரத்தில் பிறந்தா ஐயா கலைஞர் அவர்கள் சிஎம்மாக இருந்தார். அதற்கு பிறகு பிறந்த முக ஸ்டாலின் சிஎம்மாக இருந்தார். அடுத்து உதயநிதி சிஎம் கேண்டிடேட்னு சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எப்படி ரெட் ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஐயா இன்பநிதியை நீங்கள் சிஎம் கேண்டிடேட்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் போயிட்டு கலைஞர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, முக ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உதயநிதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது இன்பநிதி வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, மக்கள் ஏற்றுக்கணும்ல. ஸோ ஓகே, நிறைவாக ஸோ டுடே த ஸ்பெஷல் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஃபைனலாக என்ன மக்களுக்கு சொல்லிக்க நினைக்கிறீங்க? த ஜனநாயகன்
படத்தை பேஸ் பண்ணி ஒரு கட்சியில் இருப்பவர்களாக, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பராசக்தி கிளாஷுக்கு வருது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி என்ன கருத்து சொல்ல வரீங்க? அதாவது அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எங்களுடைய அரசியல் வெற்றிக்காக இந்த 2026 தேர்தல், ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், இந்த ஊழல்வாதிகளை ஒழிப்பது, மதப்பிளவாத சக்திகளை ஒழிப்பது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அரசியலில் களம் கொண்டிருக்கோம். எங்கள் தலைவர் வந்து அந்த களத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது இந்த ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் ஒரு ஜனநாயக ரீதியிலான ஆட்சியை அமைப்பதற்கும், ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த பண்ணையார் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை ஒழிப்பதற்குமான ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கும். அந்த கருவியாக அந்த படம் செயல்படும். ஒரு படம் எப்படி ஆட்சியை மாற்றிடும் பாருங்களேன், நீங்கள் பாருங்களேன். எங்கள் படத்தில் வந்து ஒரு வசனம் பேசினாலே அதுக்கு வந்து கொந்தளிக்கக்கூடிய கட்சிகள்லாம் இங்கே இருக்குது. படத்தில் ஒரு சீன்ஸ் வந்தாலே அதை பார்த்து கொந்தளிக்கக்கூடிய கட்சிகள்லாம் இங்கே இருக்குது. அப்போ வந்து அதெல்லாம் வந்து எப்படி அவர்களுக்கு அந்த பயத்தை உண்டாக்குச்சு? அப்போ யார் அதை செய்கிறார்கள், யார் அதை பேசுகிறாங்க? அப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா பராசக்தி படமும் திமுக ஆட்சியை நீட்டிச்சிரும், எக்ஸ்டெண்ட் பண்ணும், திராவிட மாடல் 2.0க்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? அவங்க உறுதிப்பட சொல்ற பராசக்தி வந்து ஐயா கலைஞருடைய கைவண்ணத்தில் உருவாச்சு, புரியுதுங்களா? அது வந்து ஐயா கலைஞர்களுடைய கைவண்ணத்தில் உருவாச்சு. இப்போ கட்சியே வந்து கலைஞர் சொன்னபடி நடக்குதான்னு நமக்கு தெரியாது, இல்லை அண்ணா சொன்னபடி நடக்குதான்னு நமக்கு தெரியாது, சமூக நீதி பாதையில் நடக்குதான்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய படம் வந்து உதயநிதியினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய வருமானத்திற்காக செய்யக்கூடிய விஷயம். அவங்க அதனால ப்ரொபகண்டா பண்றாங்க. எப்படி வந்து எம்ஜிஆருக்கு எதிராக வந்து ஐயா முத்துவை பொலிட்டிக்கல் படம் சார், அது மொழிப்போரை மையப்படுத்தி திரும்ப அதெல்லாம் இங்கே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வகையில் பண்ணுறாங்க. அது திமுகவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அன்றைக்கு காலகட்டத்தில் அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றி என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சு, அண்ணா என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்தார், அன்றைக்கு எம்ஜிஆர் அந்த அரசியலில் எப்படி இருந்தார், ஐயா கலைஞர்கள் அந்த அண்ணாவோட எப்படி இருந்தார் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியும். அப்போது வந்து அந்த காலகட்டங்களில் இது போன்ற படங்கள்லாம் வந்தது, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் தான் என்ன பண்ணிட்டீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியுமே. உங்ககிட்ட நீ சமூக நீதி இருக்கா, இல்லை வந்து நீங்கள் வந்து நீ சமத்துவம் உங்ககிட்ட இருக்குதா, இல்லை கடமை இருக்குதா, கண்ணியம் இருக்குதா, கட்டுப்பாடு இருக்குதா, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஊழல் மட்டும்தான் இருக்குது. பண்ணுற ஊழலெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பவும் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தின் மூலமாக நான் வந்து உணர்வை ஊட்ட போகிறேன்னா யார் நம்புவாங்க? நம்பக்கூடிய இடத்துலையா மக்கள் இருக்கிறாங்க? அப்போ மக்களை முட்டாளாக நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், மக்கள் உங்களை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. நீங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவருடைய ஜனநாயகன் ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ அவங்களும் பராசக்தி ஆட்சியை நீட்டிப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னா அது அரசியல் களத்திலையும் மோதல்கள். எங்கள் தலைவர் யார், ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான மோதல். எங்கள் தலைவர் யார், என்ன செய்ய போறாரு, அவருடைய நோக்கம் என்ன, அவரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க சொல்லக்கூடிய படத்தை வெளியிடுறவர் யாரு, அந்த படத்தை வந்து பின்னாடியிலிருந்து மார்க்கெட்டிங் பண்றவர் யாரு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அப்போ அதை மக்கள் மதிக்க கூட மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். போட்டியாகவே நாங்கள் பார்க்கலன்னு சொல்கிறோம். அந்த படம் வெற்றி பெறட்டும், அந்த நடிகர் நல்ல பேர் பெறட்டும், அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அரசியல் ரீதியாக அந்த படத்தை மக்கள் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது. திரையரங்குகள் கிடைக்கிறதுல எல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது ஜனநாயகனுக்கு. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே இருக்குது கையில் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது இல்லையா? அந்த பேசிஸில் பார்த்தா, அதாவது இந்த திரையரங்குகள் கிடைக்கிற பிரச்சனை, படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா, சொன்ன டயத்தில் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா, இல்லை வந்து கூடுதல் காட்சிகள் கொடுக்கப்படுதா கொடுக்கப்படலையா, இது போன்ற பல பிரச்சனை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் இது போன்ற பிரச்சனைகளை பார்க்காத படமே கிடையாது. பிரச்சனை இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் எங்களுக்கு ஆச்சரியம். பிரச்சனையோட தான் நாங்கள் எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா படமும் வெற்றி அடைஞ்சிருக்குது, எல்லா படத்தையும் கொண்டாடி இருக்கிறோம். இன்னும் நாங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சியாக வந்த பிறகு, ஒரு அரசியல் ரீதியாக வந்த பிறகு, இந்த திரைப்படம் இந்த ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவதற்கு, மக்களுடைய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்க போகிற இடத்துல இது எதுவுமே எடுபடாது. மக்களே அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. உலகமெங்கும் இதை மக்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தமிழ்நாடு மக்கள் அது நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனநாயகன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா இல்லையான்னு. படம் பற்றின பல்வேறு பார்வைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.